இன்னும் 24 மணி நேரத்திற்குள் பெங்கால் சட்டமன்ற எலெக்ஷனின் முதல் கட்டம் தொடங்கும். இந்த முறை நமக்கு ஏற்கனவே தெரிந்தபடி கடந்த 2021 சட்டமன்ற எலெக்ஷனில் இருந்த 8 கட்டங்களிலிருந்து குறைந்து இது 2 கட்ட எலெக்ஷன் ஆகும். இப்போது இது ஒரு மிகப்பெரிய தளவாட பயிற்சி மற்றும் அந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே இவிஎம்கள் இப்போது வாக்குப்பதிவு குழுக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன மற்றும் அவை அந்த போல் நடத்தப்படும் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படும். இது எப்படி ஒரு மிகப்பெரிய தளவாட பயிற்சி என்பது பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். மென்வா இப்போது வாக்குப்பதிவு குழுக்களுக்கு விநியோகிக்கப்பட காத்திருக்கும் அந்த இவிஎம்களை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அவற்றில் சில இன்னும் மீதம் உள்ளன. இது நாள் முழுவதும் நடக்கும். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. மேலும் இந்த பக்கம் அந்த கவுண்டர்களில் ஆட்கள் இருக்கிறார்கள் மற்றும் உண்மையில் தங்கள் இவிஎம்களை உண்மையில் சேகரிக்க வரும் வாக்குப்பதிவு முகவர்களுக்கு உதவுகிறார்கள். இந்த பக்கம் பற்றி மென்வாவால் உங்களுக்கு காட்ட முடிந்தால் தங்கள் இவிஎம்களை ஏற்கனவே சேகரித்துவிட்ட அந்த மக்கள் இருக்கிறார்கள் மற்றும் அவர்களில் பலர் இப்போது உங்களுக்கு தெரியுமா தங்கள் குழுக்களில் தங்கள் அணிகளில் இருக்கிறார்கள் மற்றும் அவர்கள் இங்கிருந்து வாக்குப்பதிவை நடத்துவதற்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார்கள். மேடம், உங்கள் பேர் என்ன? தீபிகா சின்ஹா கோஷ். தீபிகாஜி, வாக்குப்பதிவில் உங்களுக்கு எங்கே டியூட்டி போடப்பட்டுள்ளது? நான் ஒரு முதல் முறை. ஆமா, கொஞ்சம் பயமாக இருக்கிறது. வாக்குச்சாவடி இப்பொழுது எங்கே இருக்கும் என்று இன்னும் புரியவில்லை. வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி வரட்டும், அதுக்கப்புறம். உங்களுக்கு இதுதான் முதல் தடவை வாக்குச்சாவடி பணியா? ஆம், முதல் தடவை. எல்லாம் நல்லது. சரி, உங்க பேர் என்னன்னா? என் பெயர் சுராஜித் சட்ராஜ். உங்களுக்கும் இது முதல் தடவையா? இல்ல, இது எங்களுக்கு 3வது தடவை. ஓ, உங்களுக்கு இது 3வது தடவை வாக்குச்சாவடி பணி. ஆமா. அப்போ நீங்க அனுபவசாலி ஆகிட்டீங்க. ஆமாம், எனக்கு அனுபவம் ஆகிவிட்டது. நான் இங்க ரிசர்வில் இருக்கிறேன். எனக்கு எங்க டியூட்டி கிடைக்கும்னு அது உங்களுக்கு இப்ப எனக்கு இந்த நேரத்துல தெரியாது. அப்படியா? எப்படி வேலை போய் வருதோ அப்படி எனக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியும். அப்படியா? இப்போ நீங்க எல்லாரும் இங்க என்ன செய்ய வந்திருக்கீங்க? இவிஎம் கலெக்ட் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல, நான் ரிசர்வில் இருக்கிறேன். எனக்கு எந்த பார்ட்டியும் கிடைக்கல. நான் எந்த போலிங் ஸ்டேஷனுக்கு நான் போகணும்னு எனக்கு இப்ப தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒருவேளை நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன். இருக்கீங்க. வெயிட்டிங்ல இருக்கிறேன். போன முறை இருந்த புள்ளி என்ன காத்திருப்பில் இருந்தீங்களா? ஆமா, போன முறை நாங்க வாக்குப்பதிவுல இருந்தோம். அப்படியா? இந்த முறை காத்திருப்புல இருக்கோம். இந்த 2 பேரும் தங்களுடைய முறைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த மக்கள் ஏற்கனவே தங்கள் இவிஎம்களை பெற்றுவிட்டார்கள். மேலும் அவர்கள் இப்போது இந்த வாக்காளர் சீட்டுகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார்கள். மேலும் தேர்தல்கள் ஒரு பெரிய ஏற்பாட்டியல் பயிற்சியாகும். உங்கள் திரையில் இருக்கும் இந்த மக்களுடைய அனைவரும் நடத்தும் இது ஒரு மிக ஏற்பாட்டியல் சார்ந்த மிக தீவிரமான பயிற்சியாகும். இது மிகவும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம். மேலும் நீங்கள் பார்ப்பது போல அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்கு இந்த மக்கள் அனைவரும் மிகவும் பரபரப்பாக இருப்பார்கள். அவர்கள் இந்த எலெக்ஷனை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு பொறுப்பான முன்னணியில் இருப்பவர்கள் அவர்கள்தான். இந்த முழு எலெக்ஷனின் ஒரு அம்சம் நிச்சயமாக பாதுகாப்பு. மேலும் இந்த முழு எலெக்ஷனில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் பாதுகாப்பு படையினர், மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளனர். அது ஒரு அம்சம். மற்றொரு அம்சம், வாக்குச்சாவடிகளில் இருக்கும் இந்த மக்கள்தான் அவர்கள் எலெக்ஷனை நிர்வகிப்பதற்கு பொறுப்பானவர்கள் என்று சொல்லலாம். அதனால்தான் இந்த மக்களுடைய அனைவரும் இங்கே இருக்கிறார்கள், தங்கள் பட்டியல்களை தொகுத்து போன்றவை. மேலும் அவர்கள் அனைவரையும் வெவ்வேறு குழுக்களில் நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் ஒரே காரியத்தை செய்கிறார்கள். மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் தங்கள் பேருந்துகளில் ஏறுவார்கள், தங்கள் மேட்டடோர்களில் ஏறுவார்கள். மேலும் அவர்கள் அந்தந்த வாக்குப்பதிவு முகமைகளுக்கு புறப்படுவார்கள். மேடம், உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு உங்க இவிஎம் கிடைச்சிட்டுச்சா? இல்ல. சரி, நான் டேக் செய்யப்பட்டிருக்கிறேன். ஓகே. அப்போ இங்கே உங்களுடைய பங்கு என்ன? வாக்குச்சாவடி தலைமை அலுவலருடையது. நீங்க வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். அப்போ அதாவது எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அருகிலுள்ள வாக்குச்சாவடியில். சரி. எங்களுடையது ஒரு கலப்பு வாக்குப்பதிவு பாட்டி. சரி. மற்றும் எங்களிடம் 3 ஆண் வாக்குப்பதிவு அதிகாரிகள் உள்ளனர். மற்றும் நான் தலைமை அதிகாரி. நான் ரிசர்வ் பெஞ்சில் இருந்து வந்தேன். நீங்கள் ரிசர்வ் பெஞ்சிலிருந்து வருகிறீர்கள். அப்படியானால் இந்த எலெக்ஷன் ஒரு சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்ய உங்கள் வீட்டை விட்டு விலகி இப்பொழுது எவ்வளவு காலம் செலவிடப் போகிறீர்கள் அம்மா? ஆம்,
நான் இந்த இரவையும் நாளை காலையையும் செலவிடுவேன் மற்றும் நான் இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த முறை இதை ஒரு சுதந்திரமான மற்றும் நியாயமான வாக்குப்பதிவு செயல்முறையாக மாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதை நீங்க எப்படி உறுதி செய்ய போறீங்க அம்மா? நாங்கள் ECI நெட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதால நாங்கள் மயப்படுத்தப்பட்டுள்ளோம் மற்றும் நாங்கள் மயப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறோம். அதனால இந்த முறை இது ஒரு பாதுகாப்பான எலெக்ஷனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நான் நினைக்கிறேன் பல தலைமை அதிகாரிகள் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் மக்களுக்கு இது ஒரு இதே போன்ற கதை தான். இப்படித்தான் அடுத்த 48 மணி நேரத்தில் எலெக்ஷன் நடைபெறப் போகிறது. அந்த எலெக்ஷனை நடத்தப் போகிறவர்கள் இவர்கள்தான். நான் அந்த பக்கமும் சென்று வாக்குப்பதிவு பணியாளர் மேலாண்மை என்று சொல்லும் இந்த பூத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மேலும் அந்த வரிசையில் இங்கு பலரும் இருக்கிறார்கள். மேலும் அடிப்படையில் இவை அனைத்தும் வாக்குச்சாவடிகள். எனவே உதாரணமாக இது போல்போர் சட்டமன்ற கான்ஸ்டிடியூவன்சி. இங்குள்ள வாக்குச்சாவடிகள் இவை வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு கவுண்டர்கள். அவர்கள் அனைவரும் EVMகள் மற்றும் பலவற்றை சேகரித்து கொண்டிருப்பார்கள். மேலும் நான் சொன்னது போல் இந்த வரிசைகள் தங்களை உண்மையில் பதிவு செய்து கொள்ளவும் பின்பு உண்மையில் சென்று இந்த வாக்கெடுப்புகளை நடத்தவும் வந்துள்ள மக்களுக்கானது. எனவே இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எலெக்ஷனின் இறுதி கட்டமான வாக்களிப்பை நாம் நெருங்கும் போது இது இங்கு ஒரு மிகவும் தீவிரமான நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இப்போது நான் தற்போது இந்த EVM விநியோக மையத்தில் இருக்கிறோம் போல்போரில் காணப்படும் காட்சிகள் இவைதான்.